ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு 6 மாதமாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வரலாறுகள் நிறைய இந்த புத்தகமாக தான் இந்த புத்தகமும் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன சாப்டர் தான். பட் இதே மையாக தான் வந்து ஒரு வரலாறு பற்றியுமே வந்து ஒரு சாப்டரில் வந்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அல்-பெரூனி அப்புறம் வந்து இபின் பதூதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இபின் பதூதா அப்புறம் அல்-பெரூனி இவங்க 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க 2 பேர் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறுலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும்னா அப்போ உள்ள மன்னர்கள் வந்து அவங்களே சில வரலாறுகள் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த மன்னர்கள் கூட இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் யாராச்சும் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா வந்து ஓவியங்கள் மூலயமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வரலாறுகள் எழுதி வச்சுருப்பாங்க. சில இது ஓவியங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ அதெல்லாம் வந்து வர ஆரம்பித்த உடனே வந்து ஃபோட்டோ எடுத்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த டைட்டில் அந்த எழுதுகிறாங்களே அந்த வரலாறு அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுள்ளவும் எழுதியிருக்காங்க. இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்து யாத்ரீகர்களாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து நிறையா வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக நம்ம நிறைய வரலாறுகளை வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னுமே வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு பற்றி இப்போ வந்து நம்ம 20ஆம் நூற்றாண்டு இருக்கோமா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 10ஆம் நூற்றாண்டு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அப்போ உள்ள மன்னர்களுக்கு கீழே வேலை செஞ்ச மன்னர்கள் அவங்கன்னு சொல்லி சில பேரை வச்சு எழுத வச்ச நிறையாத்தோட குறிப்புகள் தான் வந்து இன்னுமே நமக்கு வந்து நிறைய விஷயத்தை வந்து தெரியப்படுத்துது. அப்போ வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து அந்த வீடுகள் எப்படி இருந்துச்சு, மக்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அங்கே அடிமைத்தனம் வந்து எப்படி இருந்துச்சு, ஜாதிய பிரச்சனை எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கொடுமை எப்படி இருந்துச்சு, இங்கே உள்ள மன்னர்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, மன்னர்கள் வந்து எப்படி வந்து கொடுமைப்படுத்தினாங்க, சில மன்னர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வரி வாங்கினாங்க, அதுக்கப்புறம் வந்து சில மன்னர்கள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு சேர்ந்து எப்படி வந்து நிறைய பேர்த்த வந்து இன அழிப்பு பண்ணாங்கன்னு சொல்லி இப்படி நிறையா விஷயம் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் மூலியமாக தான் நமக்கு எல்லாமே தெரிய வருது. அதில் முக்கியமாக ஒரு 2 பேரை பற்றி தான் வந்து இந்த ஒரு பகுதியில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து அல்-பெரூனி, அதுக்கப்புறம் வந்து இபின் பதூதா அப்படின்றவங்க. இந்த 2 பேரில் வந்து அந்த இபின் பதூதா அவர் வந்து ஒரு குறிப்பில் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக எழுதியிருக்காராம். அவர் வந்து 20 வயசில் வந்து அந்த மக்கா மதீனாவுக்கு வந்து ஒரு பயணமாக போனாராம். அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியலையாம். நம்ம வந்து அந்த இஸ்லாம் சமயத்தை சேர்ந்த எல்லா மன்னர்களையுமே பார்த்துட்டு தான் வீடு திரும்பணும்னு சொல்லிட்டு 30 வருஷம் வந்து ட்ராவல்லே இருந்திருக்காரு. 20 வயசில் கிளம்ப ஆரம்பித்து 30 வருஷம் வந்து ட்ராவல்லே இருந்துக்கிட்டு நிறைய மன்னர்கள் பற்றியும் நிறைய அந்த மன்னர்கள் பழக்க வழக்கங்கள் பற்றியும் அந்த நாட்டை பற்றியும் எழுதிட்டு போய் கிட்டத்தட்ட நிறைய வரலாறுகள் வந்து 30 வருஷமாக பயணம் பண்ணி வந்து எழுதி வச்சிருக்காரு. அதையுமே வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து இபின் பதூதானு. அவர் முக்கியமாக என்னமா எழுதியிருப்பார்னா ஒரு ஹோட்டலுக்கு போனார். அந்த குளியலறைக்கு அங்கே வந்து 3 துண்டு கொடுத்தாங்களாம். எதுக்குன்னா ஒரு துண்டு வந்து குளிச்சுட்டு வந்து தலை துடைக்கிறதுக்கான், இன்னொரு துண்டு வந்து அந்த தலை துடைச்சிட்டோன்னே வந்து மறுபடியும் வந்து அதை கட்டிக்கிறதுக்கு வந்து ஒரு துண்டான், அதுக்கப்புறம் வந்து கட்டிக்கிட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து உடம்பு துடைக்கிறதுக்கு வந்து இன்னொரு துண்டு. அதுமாதிரி வந்து 3 துண்டுக்கு வந்து கொடுத்தாங்களாம். அந்த 3 துண்டுக்குமே வந்து ரீசனுமே வந்து சொன்னாங்களாம். அந்த கட்டிட்டு வந்து குளிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து தலை துடைக்கிறதுக்கு, தலை துடைச்சோன்னே அதுக்கப்புறம் வந்து உடம்பு ஃபுல்லாக துடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹோட்டல் தங்கியிருந்தேன், ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன். அதை வந்து குளியலையில் நான் குளிக்க போகும்போது 3 துண்டு கொடுத்தாங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு ரீசன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து உன்னிப்பாக வந்து எழுதியிருப்பாங்களா அந்த 10ஆம் நூற்றாண்டில் நடந்ததை. அதெல்லாம் வந்து ஒன்றா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 2 பேரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய கதைகளாக இல்லாமல் வரலாறுகளை நம்ம வந்து நிறைய படித்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நான் சில விஷயத்தை படிக்கிறேன், சில விஷயம் வந்து இதெல்லாம் வந்து சொல்ல முடியுமோ அதையுமே நான் சொல்கிறேன். நீங்கள் அதையும் தாண்டி இந்த புத்தகம் வாங்கி படிங்க. நிறைய வரலாறுகள் வந்து நிறைய இந்த ஒரு புத்தகமாக தான் இருக்குது. அல்-பெரூனியும் இபின் பதூதாவும் அப்படின்னு சொல்லிட்டு துக்லக் இபின் பதூதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து படங்களுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து இந்த புத்தகம் எழுதுறதுக்காக வந்து ராமகிருஷ்ணன் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருப்பாங்க. ஒரு சாப்டர் முடியாமதே வந்து ஒரு 2 புத்தகங்கள் வந்து இங்கே சஜஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு சாப்டருக்குமே 2 புத்தகம் கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு புத்தகம் போடுறதுக்காகவே ஒரு 500-1000 புத்தகங்கள் வந்து படிச்சிருக்கணும். நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து இவ்வளோ பெரிய வரலாறு புத்தகங்கள் வந்து போட முடியும். அந்த அளவுக்கு வந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்துக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து IAS பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வரலாறு நிறைந்த புத்தகம் இது. அல்-பெரூனியும் இபின் பதூதாவும் வரலாற்று ஆசிரியரின் பிரதான வேலை கடந்த காலத்தை புரிந்து கொள்வது. ஆனால் கடந்த காலத்தின் உண்மைகளை கண்டறிவது எளிதானது இல்லை. எது புனைவு எது நிஜம் என்று துல்லியமாக பிரிக்க முடியாதபடி இரண்டும் ஒன்று கலந்துவிட்ட நிலையில் ஆதாரங்களும் அனுமானங்களும் தீவிர தேடுதல்கள் மட்டுமே சரித்திரத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இன்று சரித்திர சாட்சிகளாக இருப்பவை கல்வெட்டுகள் மற்றும் ஏடுகள், பட்டயங்கள் போன்றவற்றில் இருக்கும் குறிப்புகள் தான். இவை அந்தந்த மன்னர்களால் எழுதப்பட்டும் இருக்கின்றன. சில வேளைகளில்
வெளிநாடுகளிலிருந்து வந்த யாத்ரீகர்களாலும் இலக்கியத்தின் வழியாகவும் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. உதாரணமாக காளிதாசரின் சாகுந்தலத்தை வாசிக்கும் ஒருவன் அதன் கவித்துவத்துக்கு அப்பால் அன்று நிலவிய இந்திய சமூகத்தையும் அதன் பல்வேறு வாழ்வியல்களையும் அறிந்து கொள்ள முடியும். இப்படி சரித்திரம் கல்வெட்டுகளின் வழியே நேரடியாகவும் இலக்கியத்தின் வழியே மறைமுகமாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. பண்டைய இந்தியாவின் சித்திரங்களை தனது குறிப்புகளில் வழியே தமக்கு துல்லியமாக உணர்த்துபவர்களின் இந்தியாவுக்கு வருகை புரிந்த மெகஸ்தனிஸ், அல்பிரூனி, இபின் பதூதா, பாஹியான், யுவான் சுவாங் போன்ற வெளிநாட்டு யாத்ரீகர்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து இந்த யாத்ரீகமாக வந்திருக்காங்களா, அவங்க தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வரலாறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எழுதியிருக்காங்க. அழகான குறிப்புகளால் குறித்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நிறைய விஷயத்தை எழுதி வச்சுருக்காங்க. இந்த நான் சொல்கிற அந்த யுவான் சுவாங் அப்படிலாம் 2 வருஷம் அவங்க நாட்டிலேருந்து பயணம் பண்ணி இந்தியாவுக்கு இங்கே பௌத்த குறிப்புகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு இங்கே உள்ள எல்லாத்தையுமே ஒரு குறிப்புகளாக எழுத்து போய் ஒரு வரலாற்று குறிப்புகளாக நிறையவே எழுதி வச்சிருக்காரு. அதனால் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க தான் நிறைய விஷயத்தை எழுதி வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த 2 பேரை சொல்கிறாங்க. அந்த அல்பிரூனி, இபின் பதூதா அப்படின்றவங்க சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம் உள்ளிட்ட பல முக்கிய மொழிகளை கற்றுக்கொண்டு 12 வருடங்கள் இந்தியாவில் வாழ்ந்து வந்த அல்பிரூனி இந்திய வரலாற்று சாட்சிகளில் முக்கியமானவர். அபு ரெஹான் முகமது பின் அகமது அல்பிரூனி எனும் அல்பிரூனி தற்போது உஸ்பெகிஸ்தானில் உள்ள கிவா என்ற பகுதியில் கிபி 973 பிறந்தவர். வானவியலிலும் கணிதத்திலும் ஆர்வமான அவர் லத்தீன், கிரேக்கம் போன்ற மொழிகளில் விற்பனராக இருந்த காரணத்தால் கஜினி முகமதுவின் சபையில் பணியாற்றியிருக்கிறான்னு சொல்லிட்டு கஜினி முகமதோட படையில் இந்த அல்பிரூனி பணியாற்றி இருந்திருக்காரு. ஸோ கஜினி முகமது இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்போ எவ்வளோ இங்கே கோயில்கள் கொள்ளையடிக்கப்படுச்சுன்றதுமே எழுதியிருக்காராம். அதுவே முஸ்லீம் சமூகத்தை பற்றியுமே நிறைய விஷயம் எழுதியிருக்காரு அப்படின்றாங்க. இன்னொன்று இந்தியாவுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்தியாவில் இருந்துக்கிறேன்னு சொல்லி கஜினி முகமதுகிட்ட கேட்டு இந்தியாவிலே இருந்து இங்கே நிறைய இடங்களுக்கு சென்று இங்கே உள்ளவங்களை பற்றி நிறைய குறிப்புகள் எடுத்திருக்காரு அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. கஜினி முகமது இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது அவரது படையோடு இந்தியாவுக்கு வந்த அல்பிரூனி கலாச்சார தூதுவராக இங்கேயே தங்கிக் கொள்ளப் போவதாக மன்னரிடம் அனுமதி பெற்றார். அதைத் தொடர்ந்து இந்திய மொழிகளை கற்றுக்கொள்ள துவங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து இந்திய மொழிகளை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே உள்ள நிறைய விஷயங்களை பற்றி எழுதியிருக்காரு. அதுமாதிரி இங்கேருந்து அவரோட அரபி மொழிக்கு நிறைய புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிருக்காரு. அதையுமே சொல்கிறாங்க. இங்கே 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள அல்பிரூனி இந்தியாவில் தான் கண்டறிந்த விஷயங்கள் குறித்து எழுதிய புத்தகம் அல்பிரூனியின் இந்தியா. இந்த புத்தகம் 10ஆம் நூற்றாண்டில் இருந்த இந்திய மக்களின் வாழ்வு அதன் பல்வேறு தளங்களோடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று வரை பல சரித்திர ஆசிரியர்கள் தங்களது ஆய்வுக்கு மூல புத்தகங்களில் ஒன்றாக அல்பிரூனியின் புத்தகத்தையே குறிப்பிடுகிறார்கள் சொல்லிட்டு அந்த அல்பிரூனியின் இந்தியா அப்படின்றது 10ஆம் நூற்றாண்டில் நடந்த இந்திய மக்களோட வாழ்வு, அப்புறம் அங்கே நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்களாம். இப்போ உள்ளவங்க ஆய்வு செய்கிறதுக்காக 10ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு புத்தகத்தை எடுக்கணும் அப்படின்னா இந்த அல்பிரூனியோட இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் எடுத்து நிறைய ஆய்வு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இந்த அல்பிரூனி வரலாற்று சான்றுகளை நோட் பண்ணி வச்சிருக்காருன்றாங்க. அதேமாதிரி கஜினி முகமது எப்படி கொள்ளடிச்சாரு இந்தியாவில் எவ்வளோ கோயில்கள் கொள்ளடிச்சாருன்னு சொல்லி அவராக தோராயமாக ஒரு மதிப்பு போட்டு அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்களாம். அந்த அளவுக்கு நிறைய விவரங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அல்பிரூனி இந்தியாவின் பாரம்பரிய அறிவு மீது அதிக நம்பிக்கை கொண்டவர். குறிப்பாக இந்திய வானவியல் மற்றும் கணிதத்துறையில் இருந்த கோட்பாடுகள் அவரை மிகவும் கவர்ந்திருக்கின்றன. ஆரியபட்டா, வராகமித்ரா போன்றோரின் அறிவியல் கோட்பாடுகளை அவர் அரபியில் மொழியாக்கம் செய்திருக்கிறார். அத்தோடு பதஞ்சலியின் யோக சூத்திரம் அவரை வெகுவாக ஈர்த்த காரணத்தால் அதையும் தனி நூலாக மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நிறைய நூல்களை அரபியிலேயுமே அவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஏன்னா அவர் உஸ்பெகிஸ்தான் அதில் தான் பிறந்திருக்காரு. ஸோ அங்கே அந்த அரபி மொழி இஸ்லாம் சமுதாயம் இருக்கனால இங்கேருந்து நிறையா மொழியை இங்கேருந்து நிறையா புக்கு அங்கேயுமே மொழிபெயர்த்திருக்காரு. 40 நூல்கள் எழுதியிருக்காராம். ஸோ இவர் எழுதின அந்த அல்பிரூனி இந்தியா அந்த புக்கையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன். 10ஆம் நூற்றாண்டு பற்றி அந்த இந்திய மக்களோட பழக்க வழக்கங்களை பற்றி அவ்வளோ அழகாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்றாங்க. அன்றைய இந்திய வாழ்வில் இருந்த சாதி முறை பற்றிய துல்லியமான விவரங்கள் அல்பிரூனியின் நூலில் காண முடிகிறது. சாதி முறை மக்களை எப்படி நடத்தியது, எப்படி அடித்தட்டு மக்கள் சாதி ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள், உயர் சாதி குடிமை எப்படி நடந்தது போன்ற விவரங்களை அல்பிரூனி விரிவாக எழுதியிருக்கிறார். அத்தோடு அன்று பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், கோயில்கள் மற்றும் கட்டடக்கலை எப்படி இருந்தது, தத்துவத்தில் எந்த வகையான போக்குகள் இருந்தன, எது போன்ற தண்டனைகள் தரப்பட்டன என்பது போன்ற தகவல்களையும் அல்பிரூனியிடமிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அல்பிரூனி மீது 2 விதமான விமர்சனங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர் இந்தியாவை மிகையாக எழுதியிருக்கிறார் என்பதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே எப்போவுமே 2 விமர்சனம் வைப்பாங்களாம். அவர் இந்தியாவை பற்றி ரொம்ப ரொம்ப மிகையாக எழுதியிருக்கார் அப்படின்ற ஒரு விமர்சனமும், அவர் சார்ந்த சமூகமான இஸ்லாம் சமூகம் பற்றி ரொம்ப ரொம்ப கொச்சைப்படுத்தி நிறைய பேர் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு இந்த ரெண்டு
விமர்சனமே வந்து அவர் மேலே வந்து எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். பட் அதையும் மீறி அவர் புக்கை வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே இந்த கருத்து மோதல்களை மீறி அல்புர்னி தனது வாழ்வின் பெரும் பகுதியை பெஷாவர், காஷ்மீர், பனாரஸ் ஆகிய நகரங்களில் வாழ்ந்து சென்ற தேர்ந்த கல்வியாளராகவும் அறிஞராகவும் இருந்திருக்கிறார் என்பதற்கு அவரது குறிப்புகளே சாட்சி. இவரைப் போலவே இந்தியா குறித்து விரிவாக பதிவு செய்த மற்றொரு பயணி இபின் பதுதான்னு சொல்லிட்டு இப்போ வந்து இபின் பதுதா அவரை பற்றி சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் சோ இயக்கிய துக்ளக் திரைப்படம் இவரை ஒரு முட்டாளை போல சித்தரித்துள்ளது. ஆனால் உண்மையில் இவர் தேர்ந்த கல்வியாளர்னு சொல்லிட்டு நமக்கு பத்திரிகையாளர் சோ வந்து தெரியும். ஏடிஎம்கேல இருந்திருக்காரு, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்து பயந்த வந்து ஒரு ஆள் வந்து, அதாவது ஒருத்தர் சொல்லி வந்து ஜெயலலிதா அவர்கள் கேட்கலன்னா அவர் யாருன்னா சோ தான் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களுமே வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த சோ அவர்களை பற்றி நமக்கு தெரியும். அந்த துக்ளக் பத்திரிகை இப்போவுமே வந்து அந்த ஆண்டு விழா நடத்துகிறாங்க, மோடி வந்து வராங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக ஒரு டைட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அதோட ஆசிரியர் தான் வந்து சோ, நிறைய படங்கள்லையுமே வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த இபின் பதுதா பற்றி அவரோட ஒரு நாடகம், அவர் நிறைய நாடகம்லாம் போடுவாங்க. ஸோ அந்த நாடகத்தில் வந்து காமெடியனாகவும் முட்டாளாகவும் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் பதிவு பண்ணுறாங்க. மொரோக்காவில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் 1304 ஆண்டில் ஒரு நீதிபதியின் வீட்டில் பிறந்த அபு அப்துல்லா முகமது இபின் பதுதா சிறு வயதில் மதக்கல்வியும் அரபி இலக்கணமும் பயின்றார். இஸ்லாமிய நெறிகளில் தீவிர ஈடுபாடு கொண்ட குடும்பம் என்பதால் அவரது கவனம் முழுமையும் இறையியல் மீது உருவானது. தனது 20வது வயதில் மெக்காவுக்கு புனித பயணம் துவங்கினார். புனித கடமைகளை நிறைவேற்றுவதற்காக துவங்கிய இந்த பயணம் அப்படியே 44 தேசங்களுக்கு தொடர்ந்தது. 11,000 நாட்கள் 75,000 மைல் நீண்டு செல்லும் இந்த பயணம் என்று இபின் பதுதா முதலில் தெரியவில்லைன்னு சொல்லிட்டு முஸ்லீம் சமூகம் அந்த இறையியல் கோட்பாடுகள் மேலே ஆர்வம் உள்ளவர் வந்து அந்த புனித ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கா மதினாவுக்கு வந்து வந்திருக்காரு, அந்த மெக்காவுக்கு வந்து வந்திருக்காரு. ஆனால் அப்போ வந்து தெரியாதான் அவரோட பயணம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு இழுத்துட்டு போகும்னு. 20 வயசில் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 11,000 நாட்கள் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. 44 தேசங்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு. 75,000 மைல் வந்து கடந்திருக்காரு. 20 வயசில் போனவர் வந்து 30 வருஷம் வந்து பயணத்திலே இருந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் தன்னோட வீட்டுக்கு போனார். அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இபின் பதுதா மெக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளும் போதே இதுவரை தான் அறியாத நிலப்பரப்புகளையும் பல்வேறு வகையான கலாச்சார கூறுகளையும் அறிந்து கொள்ள துவங்கினார். புனித பயணம் முடிந்து யாத்ரீகர்கள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்ப இபின் பதுதாவுக்கு மட்டும் இன்னும் சில காலம் அங்கேயே தங்கி அங்கு வழிபாட்டுக்கு வரும் மக்களை பற்றியும் மெக்காவின் தினசரி வாழ்க்கை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் என்று தோன்றியது. இதற்காக 2 ஆண்டுகள் அவர் மெக்காவில் தங்கியிருந்து அங்குள்ள கலாச்சார கூறுகளை நுண்மையாக அறிந்து கொண்டார். அப்போது அவருக்கு உலகம் முழுவதும் இருந்த இஸ்லாமிய அரசர்களை நேரில் கண்டு வர வேண்டும் என்ற ஆசை உருவானதுன்னு சொல்லிட்டு மெக்காவில் தங்கி 2 வருஷம் வந்து அந்த மெக்காவோட எப்படி இருக்கும், அங்கே உள்ள மக்கள்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய அரசர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் நம்ம நிறைய விஷயத்தை சேகரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு பயணம் பண்ண ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சேகரிச்சிருக்காரு. நிறைய நாட்டுக்குமே போயிருக்காருன்றாங்க, இந்தியாவுக்குமே வந்திருக்காரு அப்படின்றத பயன் பண்ணுறாங்க. இது இங்கே சொல்கிறாங்க. இந்த ஆசையை வெளிக்காட்டு கொள்ளாமல் மெக்காவில் தன்னோடு நெருக்கமாக இருந்த வணிகர்கள் மற்றும் கடலோடிகளோடு சேர்ந்து கொண்டு தனது பயணத்தை துவங்கினார். 6 ஆண்டு காலம் அவர் தொடர்ந்து பயணம் செய்தார். இந்த பயணத்தின் நடுவில் பாக்தாத்திலும் மெசபடோனியாவிலும் குபா என்ற பழமையான நகரிலும் சில மாதங்கள் தங்கிச் சென்றார். மார்க்கோ போலோவை போன்று 4 மடங்கு தூரம் பயணம் செய்த இந்த யாத்ரீகர் ஒவ்வொரு தேசத்தை பற்றியும் துல்லியமாக தனது நினைவுகளை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பாக்தாத் நகரை பற்றி விவரிக்கும் போது அங்கே இருந்த குளியலறைகள் மற்றும் பாக்தாத் நகரின் தெருக்கள், அங்காடிகள், இசைக்கூடங்கள், வீதிகள், அங்கு நிலவும் தட்பவெப்பம், உணவு, அங்குள்ள மக்களின் பேச்சு வழக்கு, என்ன வகையான உடை அணிந்தார்கள், அன்றைய நாணயம் மீது என்ன வகையான மரங்கள் அங்கிருந்தன, இது போன்ற கேளிக்கைகளில் மக்களுக்கு விருப்பம் இருந்ததா, எது போன்ற கேளிக்கைகளில் மக்களுக்கு விருப்பம் இருந்தது, மக்களின் மத ஈடுபாடு என்ன என்று அனைத்தையும் துல்லியமாக குறிப்பிடுகிறார். இபின் பதுதா பாக்தாத் நகரில் ஒரு பொது குளியல் அறைக்கு குளிப்பதற்கு சென்றார். உள்ளே நுழைந்ததும் அவருக்கு 3 துண்டுகள் கொடுக்கப்பட்டன. ஒன்று, அவர் உள்ளே நுழையும் போது தனது உடைகளை கழற்றிவிட்டு இடுப்பில் கட்டிக்கொள்வதற்கு, மற்றொன்று குளித்த பிறகு ஈரத்துண்டுக்கு மாற்றாக கட்டிக்கொள்வதற்கு, 3வது உடலை துவட்டிக் கொள்வதற்கு. குளியலை மக்கள் ஒரு கொண்டாட்டமாக மேற்கொண்டனர். இப்படி சுத்தமானதும் சுகாதாரமானதுமான குளியல் முறை நாடெங்கும் ஒரே சீராக இருந்தது என்று இபின் பதுதா தனது பயண குறிப்பில் குறிப்பிடுகிறான்னு சொல்லிட்டு ஒரு குளியலைக்கு வந்து அந்த பாக்தாத்தில் போயிருக்காரு. அப்போ வந்து 3 துண்டு கொடுத்துருக்காங்களா, ட்ரெஸ்ஸை கட்டிட்டு இடுப்பில் கட்டிக்கிட்டது ஒன்று, அப்புறம் குளிக்கிறதுக்கு ஒன்று, குளித்து தலை துடைக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கிறதுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு 3 துண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கிளியராக ரொம்ப என்னென்ன பழக்கங்கள்லாம் அங்கே ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அவரோட குறிப்பில் வந்து எழுதி வச்சிருக்காருன்றதுக்கு வந்து இந்த ஒரு குளியலில் துண்டு கொடுத்ததை வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு உதாரணமாக தனது நீண்ட பயணத்தின் ஒரு பகுதியாக இபின் பதுதா இந்தியாவுக்கு வருகை தந்தார். முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் இவர் டெல்லிக்கு வருகை புரிந்த போது துக்ளக் ஒரு உள்நாட்டு குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக
தென்பகுதிக்கு சென்றிருந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு வெளிநாட்டு யாத்ரிகன் தன்னை காண வந்திருப்பதை தெரிவிக்கப்பட்டவுடன் 5000 தினார்கள் வெகுமானம் அளித்து தங்கும் இடமும் சிறப்பு வசதிகளும் செய்து தந்தார். சில வாரங்களுக்குள் துக்ளக் டில்லிக்கு வந்து சேர்ந்த நாளில் அவரிடமிருந்து இபின் பதூதுக்கு அழைப்பு வந்தது. இபின் பதூதா துக்ளக்கின் விசித்திரமான மனப்போக்கு பற்றியும் குதர்க்கமான சிந்தனை பற்றியும் முன்னதாகவே அறிந்திருந்த காரணத்தால் தங்கத்தால் செய்த பரிசு பொருட்களுடன் துக்ளக்கை காண்பதற்காக காத்திருந்தார். துக்ளக் அவரை அருகில் அழைத்து பெர்ஷிய மொழியில் பேசி பாராட்டினார். ஒவ்வொரு முறை இபின் பதூதை அவர் பாராட்டும் போதும் துக்ளக்கின் கையில் இபின் முத்தமிட்டு நன்றி தெரிவிக்க வேண்டியிருந்தது. அந்த ஒரு சந்தர்ப்பில் மட்டும் 7 முறை அவரது கையில் தான் முத்தமிட்டதாகவும் அந்த ஒரு நிகழ்ச்சியை துக்ளக்கின் மனப்போக்கை துல்லியமாக எடுத்து காட்டியதாகவும் இபின் பதூதா விவரிக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசிக்கும் போது அவர்கிட்ட வந்து கையில் வந்து முத்தம் கொடுக்கணுமா, அதுமே வந்து ஒரு சந்திப்பில் மட்டுமே வந்து நான் 7 முறை வந்து அவர் கையில் வந்து முத்தமிட்டேன் அப்படின்றதையுமே வந்து அவர் குறிப்பில் சொல்லியிருக்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த இபின் பதூதா பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள குறிப்பில் வந்து அல்-பிரூனி அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்கள்னாலுமே வந்து 10ஆம் நூற்றாண்டு பற்றி நிறையா விஷயங்கள் வந்து தெரிய வருது. இப்போவுமே வந்து வரலாற்றில் வந்து ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது வந்து இந்த புத்தகத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுமே சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க வந்த ஒரு பகுதி துக்ளக் அளித்த விசித்திர தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இபின் பதூதாவோட வரலாறு வந்து இப்போ அடுத்த பகுதியில் வந்து வருது. இதை வந்து துக்ளக் வந்து இவர் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு, அவர் வந்து ஒரு விசித்திர தண்டனை கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு பகுதியில் பார்ப்போம். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. வாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ நாளைக்கு ரெடியாகி நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.